ஆனந்தமா ஆனந்தம் சில்க்ஸுடன் தீபாவளியை கொண்டாடுவோம். ஆனந்தம் சில்க்ஸ். டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி நமது இணைப்பில் இருக்கிறார். கணபதி, மனுதாரரினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நீதிபதி பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். நீதிபதியினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் மனுதாரர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலை என்ன? கரூர் துயரம் நடந்தது ஏன், அதற்கான காரணங்கள் என்ன என பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் மனுதாரர் பிரபாகரன் தரப்பிலே ஜனவரி மாதத்திலே அதிமுக அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. அதே சமயத்தில் விஜய் அங்கு மாநாடு நடத்துவதற்கு எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது பல்வேறு விதமான பின்னணி தகவல்கள். ஜனவரியில் ஒரு கட்சிக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை, ஆனால் அதே சமயத்தில் பின்னர் அதே இடத்தில் அனுமதி அளிக்கப்படுகிறது. அங்குதான் இந்த தள்ளுமுள்ளு நடைபெறுகிறது. அதே போல சமூக வலைத்தளங்களிலே வெளியான பதிவுகள், மேலும் கூட்டத்திலே யாரேனும் சமூக விரோதிகள் நுழைந்து அங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பார்களோ, அதனால் தான் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குமோ என்கிற சந்தேகம் போன்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள் நாம் கேள்விப்பட்டவைதான். அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் முன் வந்திருக்கின்றன. அதிலே நீங்கள் சொன்னது போல எப்படி இரவோடு இரவாக உடற்கூறு நடத்தப்பட்டது, அதற்கான அத்தனை மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றெல்லாம் சந்தேகம் எழுப்பப்பட்டிருந்தது. அதற்குத்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது வழக்கமான நடைமுறைதான், உரிய அனுமதி பெற்று அப்படி உடற்கூறு இரவிலே செய்வதற்கு விதிமுறைகளில் இடம் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மனுதாரர் பிரபாகரன் தரப்பிலே இன்னொரு விஷயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் பரப்புரை கூட்டத்திலே எவ்வளவு மக்கள் பங்கேற்பார்கள் என்பதை கணிக்க உளவுத்துறை மற்றும் காவல்துறை தவறிவிட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஏற்கனவே பலமுறை விவாதிக்கப்பட்ட விஷயம்தான். தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டத்திலே எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்ற காவல்துறைக்கு அளித்திருந்த தகவலை காவல்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதைவிட மிக அதிக எண்ணிக்கையிலே கலந்து கொண்டார்கள் என தெரிவித்திருக்கிறது. அதே சமயத்திலே மனுதாரர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சரியான முறையிலே எத்தனை நபர்கள் இவ்வளவு அதிகமாக கூட்டம் கூடும் என்பதை காவல்துறையும் கணிக்க தவறிவிட்டது, உளவுத்துறையும் கணிக்க தவறிவிட்டது. ஆகவே இது இந்த துறைகளின் தோல்வி என்ற குற்றச்சாட்டை அவர் முன்னெடுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காவல்துறையின் தோல்வி என்கிற அம்சம் இதில் இருப்பதால் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை விசாரணை நடத்தினால் உண்மை முழுவதுமாக வெளியே வருமா என்ற கேள்விக்குறியை எழுப்பி வருகிறார்கள் மனுதாரர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குற்றச்சாட்டு அத்துடன் இணைந்த குற்றச்சாட்டாகி வருகிறது. இப்படித்தான் ஒவ்வொன்றாக குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அதிலே ஏதேனும் முகாந்தரம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீதிபதி மகேஸ்வரி அமர்வு பரிசீலனை செய்து வருகிறது. பூங்குழலி, மனுதாரர் தரப்பிலிருந்து மற்றொரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஜனவரி மாதம் அதிமுக கட்சி அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது எப்படி காவல்துறை செப்டம்பர் மாதம் இவர்களுக்கு அனுமதி வழங்கியது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தமிழக வெற்றி கழகத்திடம் எந்த இடத்திலே இந்த பேரணியை நடத்தலாம் என ஆலோசனை நடத்தப்பட்டது. முன்பு எந்தெந்த இடங்களிலே அந்த அனுமதி மறுக்கப்பட்டது, அந்த இடங்கள் தகுந்ததாக இருக்காது என கருதப்பட்டது, பின்னர் ஏன் இந்த இடம் தகுந்ததாக கருதப்பட்டது என்ற பல்வேறு விஷயங்களை ஏற்கனவே விளக்கி இருக்கிறார்கள். சம்பவம் நடந்த பிறகு பொது வழியிலேயே இது தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு அதற்கான விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. உயர்நீதிமன்ற விசாரணையிலும் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டன. தற்போது அதையெல்லாம் கடந்து உச்சநீதிமன்றத்திலும் அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றாக தற்போது முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் பல்வேறு மனுதாரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சார்பாகவும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. தங்கள் தரப்பு வாதங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதற்கெல்லாம் எதிர்த்தரப்புகள் தற்போது பதிலளித்து வருகின்றன. பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் நுழைந்தனர் என்று அந்த சிறுவனின் தந்தை குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அதை நீதிபதிகள் முன்பாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஏதேனும் அந்த இடத்தில் இருந்தனவா, நீதிபதியிடம் அவர் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமாக. அதாவது மனுதாரர் பிரபாகரன் தரப்பிலே தான் இந்த குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளே நுழைந்தது. ஆம்புலன்ஸ் வாகனத்திலிருந்து யார் இறங்கினார்கள் என்கிற கேள்வி. மேலும் தண்ணீர் பாட்டில்கள் தூக்கி எறியப்பட்டன. அந்த தண்ணீர் பாட்டில்களிலே செந்தில் பாலாஜியின் புகைப்படம் இருந்தது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பது வாதங்களாக தற்போது எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக நீதிபதிகளின் கேள்விகள் அடிப்படையில், எதிர்த்தாரங்களின் பதில் வாதங்களின் அடிப்படையிலே இந்த குற்றச்சாட்டுகள் கேள்விக்குறியாக்கப்படும். அந்த சமயத்திலே இதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு காவல்துறையின் முழு தோல்வியே காரணம் என்று சிறுவனின் தந்தை முற்றுமுழுதாக காவல்துறையையே குற்றஞ்சாட்டி கூறியிருக்கிறார். இதற்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க கணபதி? நிச்சயமாக, அதாவது முதலில் காவல்துறை சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு அனுமதியை அளிக்கவில்லை எனவும், மேலும் எவ்வளவு நபர்கள் கூடுவார்கள் என்பதை சரியாக கணிக்க தவறிவிட்டது எனவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் மனுதாரர் பிரபாகரன் தரப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்றாலும் தற்போது உயர்நீதிமன்ற விசாரணையை கடந்து உச்சநீதிமன்றத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் முன்வைக்கப்படுகின்றன என்பதாலும் இது தொடர்பாக என்ன ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும், புதிய ஆதாரங்கள் இங்கே உச்சநீதிமன்றத்தில் முன் வைக்கப்படுமா போன்ற கேள்விகள் இருக்கின்றன. இதில் எதிர்த்தரப்பு வாதங்கள், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்பு வாதங்கள் இதற்கு பதில்களாக வழங்கப்பட்ட பிறகு இந்த விஷயத்திலே நீதிபதிகள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்ன ஆதாரங்களை நீதிமன்றத்தின் வைக்க உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலே தெரிய வரும். ஆகவே நீண்ட விசாரணையாக இன்று உணவு இடைவேளைக்கு முன்பும் அதற்கு பின்பும் தற்போது இந்த விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மதியம் உணவு இடைவேளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணையின் இறுதியில் தான் இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். பூங்குழலி, சென்னை உயர்நீதிமன்ற வரம்பிற்குள் வராத வழக்கை விசாரித்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீவிரமடைந்திருக்கிறது, விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இருதரப்பும் தங்களது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவனது தந்தை தனது பல்வேறு விதமான கேள்விகளை வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வரம்புக்குள் வராத வழக்கை விசாரித்தது ஏன் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதியம் 2 மணிக்கு மீண்டும் விசாரணை தொடங்கப்படும் என்று கூறிய நிலையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. சிறப்பு விசாரணை குழுவை குற்றஞ்சாட்டவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சிறுவனின் தந்தை தரப்பு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. சிறப்பு விசாரணை குழு அதிகாரி தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்தவர் என்று சிறுவனின் தந்தை தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. எப்படியாயினும் இந்த விவகாரத்தில் உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்பதுதான் 2 தரப்பைச் சேர்ந்தவர்களினுடைய வாதங்களாக இருக்கின்றன. நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டு வருகிறார். இடையிடையே தங்களது விளக்கங்களையும் அளித்து வருகிறார். தங்களுக்கு கேட்க எழும் கேள்விகளையும் இருதரப்பினரிடமும் நீதிபதி கேட்டு வருகிறார். ஆனந்தம் சில்க்ஸுடன் தீபாவளியை கொண்டாடுவோம். ஆனந்தம் சில்க்ஸ்.